சோ வெல்கம் மாமே. வாயா டாம் ஹாலண்ட் உன்னை தான் தேடிட்டு இருந்தோம். நீ ஏன் அவசரமா வந்து வாயை கொடுத்து கண்டென்ட் கொடுக்குற பாத்தியா? அதனால நமக்குள்ளே நம்ம தலைவன் ஸ்பைடர்மேன், அதாவது ரீசெண்டா நம்ம டாம் ஹாலண்ட் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருப்பாரு. சோ அதுல இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ மூவியை பத்தின எக்கச்சக்கமான விஷயங்களை தலைவன் உளறி வச்சிருப்பாரு. இது கூடவே உளர்ன சில விஷயங்களையும் மாத்திருப்பாரு. ஏன்னா தலைவன் டாம் ஹாலண்டை பத்தி நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தலைவன் ஒரு தரமான ஓட்ட வாங்க. ஒரு பக்கம் நம்ம டாம் ஹாலண்ட், இன்னொரு பக்கம் ரீசெண்டா நம்ம மார்வலோட பிரசிடென்ட் கெவின் ஃபேகே. அவர் இந்த மாதிரி கொடுத்த இன்டர்வியூல மார்வல ரீசெட் பண்ண போறோம், அயர்ன் மேன், கேப்டன் அமெரிக்கா மாதிரியான ஐகானிக் கேரக்டர்ஸ்க்கு புது முகங்களை இறக்க போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாரு. சோ அவர்கிட்ட இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியை பத்தியும் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ அதுல அவர் சொன்னதை வச்சும் இங்க நம்ம தலைவன் டாம் ஹாலண்ட் இவர் சொன்னதை வச்சும் சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியோட பிளாட் என்ன மாதிரி இருக்க போகுது, என்ன மாதிரி கதையை நமக்கு சொல்ல போறாங்க இந்த ஸ்பைடர்மேன் மூவில, இந்த ஒரு வீடியோல தெளிவா அலசி ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். வீடியோ முடிக்கும் போது நீ சொல்ற இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியோட பிளாட்டே படும் பயங்கரமா இருக்கே, இதே படமா கொடுத்தா கூட நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கே கண்டிப்பா தோணும். அந்த அளவுக்கு ஒரு தரமான பிளாட்டை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, மார்வல் பயில்கடா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டு, வீடியோ ஆரம்பிச்சிடலாங்களா? இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியை பத்தி நமக்கு அபிஷியலா கிடைச்ச அப்டேட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம தலைவன் பனிஷர் அதாவது ஜான் பென்தால் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் 4 மூவிக்குள்ள வராரு. இது கூடவே ரஃபேலோ அதாவது ப்ரூஸ் பேனர் ஹல்க் இந்த மூவில வராரு அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமர் சுத்திட்டு இருக்கு. இதுல பனிஷரை மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது நம்ம வாத்தியார் கெவின் ஃபேகே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆமா, ஸ்பைடர்மேன் 4ல பனிஷர் இருக்காரு அப்படின்ற மாதிரி. இந்த எல்லா விஷயங்களையும் கேள்விப்பட்ட ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கு தோணுன ஒரே விஷயம் என்னன்னா, எதுக்கு ஹல்க் அப்புறம் பனிஷரை இந்த ஸ்பைடர்மேன் மூவிக்குள்ள கொண்டு வரணும்? இதுக்கு முன்னாடி நம்ம எம்சியூல பார்த்த மூவிஸ் எல்லாத்துலயும் இந்த கேரக்டர்ஸ்குள்ளலாம் பெருசா எந்த ஒரு கனெக்டும் இருக்காது. அப்புறம் இதுக்கு இந்த 2 கேரக்டர்ஸை ஸ்பைடர்மேன் மூவிக்குள்ள கொண்டு வரணும். இங்க தான் மார்வல் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி வச்சிருக்கான். இந்த வீடியோக்கான கண்டென்ட் எனக்கு கிடைச்சது நம்ம தலைவன் டாம் ஹாலண்ட் கிட்ட இருந்து தான். ரீசெண்டா அந்த மனுஷன் கொடுத்த இந்த ஒரு இன்டர்வியூவை உங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு இன்டர்வியூல இருந்து மட்டும் தான் எதுக்கு பனிஷர் ஸ்பைடர்மேன் மூவிக்குள்ள கொண்டு வந்தாங்க. ப்ரூஸ் பேனர், பனிஷர், ஸ்பைடர்மேன் இவங்க 3 பேரையும் வச்சு இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவில என்ன ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான தியரி மண்டைக்குள்ள தோணுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியோட தியரி இப்படிதான் இருக்குன்ற மாதிரி ஒரு தியரி ஆன்லைன்ல வந்துருந்துச்சுங்க. இப்போ இந்த மாதிரி கெவின் ஃபேகே சொன்னதா இருக்கட்டும், நம்ம டாம் ஹாலண்ட் இவர் கொடுத்த இன்டர்வியூ வச்சு அந்த தியரி உண்மையா இருக்க பட்சத்துல இந்த மூவியோட கதை இப்ப நான் சொல்ல போற மாதிரி தான் இருக்கணும். இந்த பிளாட்டை நம்ம தெளிவா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தலைவன் டாம் ஹாலண்ட் முக்கியமான இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத தெளிவா பார்க்கணும். இங்க இந்த இன்டர்வியூ எடுத்தவங்க ஸ்பைடர்மேன் 4 மூவியை பத்தி தான் நிறைய விஷயங்களை டாம் ஹாலண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. இங்க டாம் ஹாலண்ட் அந்த இன்டர்வியூ எடுத்தவங்க கிட்ட ஸ்பைடர்மேன் 1 தான் நீங்க பார்க்க போறீங்க, இது ஒரு புது ஆரம்பமா இருக்கும், எனக்குமே இந்த படம் நடிக்கிறதுக்கு ஸ்பைடர்மேன் 1 நடிச்ச அந்த ஞாபகங்கள் தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதைதான் ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியும் தலைவன் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயமே போதுங்க. இங்க டாம் ஹாலண்ட் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, இது இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் 1 மூவி தான் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இங்க நம்ம ஸ்பைடர்மேன் 1ன்னு சொல்ற மூவி எதுனா ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங், அந்த மூவியை தான் இங்க ஸ்பைடர்மேன் 1 அப்படின்ற மாதிரி நம்ம டாம் ஹாலண்ட் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. இதுவே நான் ஆன்லைன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தியரி பார்த்தேன்னு சொல்லியிருப்பேன்ல, அதுல இந்த மாதிரி இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவில மெயின் வில்லனே ஹல்கா தான் இருக்க போறாராம். ஸ்பைடர்மேன் மூவில ஹல்க் ஸ்பைடர்மேனுக்கு வில்லனா இருக்கணும், இல்லனா ஸ்பைடர்மேனுக்கு ஒரு மென்டாரா இருக்கணும். பட் ஏன் இங்க வில்லனார் ஸ்பைடர்மேனுக்கு துணையா ஹல்க் வரணும்? இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அந்த தியரி சொல்ற விஷயங்கள் என்னன்னா, ப்ரூஸ் பேனர் ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் மூவிக்கு முன்னாடி ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடரையும் உருவாக்கி இருக்கலாம். அந்த ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் தான் இப்ப நம்ம எம்சியூல பாக்குற இந்த ஸ்பைடர்மேனா கடிச்சிருக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனா மாறி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த தியரி ஸ்ட்ராங்கா சொல்லுது. இதுபடி பார்த்தோம்னா ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் மூவியா இருக்கட்டும் இல்ல சிவில் வார், இது ரெண்டுலயுமே ஸ்பைடர்மேனுக்கான ஆரிஜின்ஸை சரியா சொல்லிருக்கவே மாட்டாங்க. டோனி ஸ்டார்க்கா தான் ஸ்பைடர்மேனை தேடி கண்டுபிடிச்சிருப்பாரு. பட் ஸ்பைடர்மேனுக்கு இதுதான் ஆரிஜின் அப்படின்ற விஷயத்த நம்மகிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவி எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. சோ இந்த டைம்ல ஸ்பைடர்மேனுக்கான ஆரிஜின் சொல்லப்பட்டா அது இன்னுமே ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி ஆரிஜின் ஸ்டோரியை ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவில சொல்ல போறனால தான் இங்க நம்ம டாம் ஹாலண்ட் இது இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் 1 மூவி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கலாம். அதாவது ஸ்பைடர்மேன் 1 எடுக்கிற ஃபீல் எனக்கு கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கலாம். நான் சொல்ற மாதிரி இங்க நடக்க வாய்ப்பு இல்லைனாலும் இங்க நம்ம ஹல்கையும் ஸ்பைடர்மேனையும் ஒரே மூவில ஒரே ஃப்ரேம்ல கொண்டு வரதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கணும். இன்னும் சிலர் சொல்றது என்னன்னா, நம்ம ப்ரூஸ் பேனர் தான் ஸ்பைடர்மேனோட காலேஜ் லைஃப்ல ஒரு முக்கியமான ப்ரொஃபஸரா வர போறாரு. அப்படிதான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவிக்குள்ள இங்க நம்ம ஹல்க கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. சோ படம் வர வரைக்கும் எதையுமே நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இங்க மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல நம்ம ப்ரூஸ் பேனர் ஹல்கா மாறதுக்கு முன்னாடியே அவர் மேல நிறைய காமா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கும். அது மூலமா தான் சூப்பர் சோல்ஜர் சீரத்தையும் ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. சோ இதே மாதிரி அதே டீமே ஸ்பைடர்ஸை வச்சு ஜெனடிக் என்ஹான்ஸ்மென்ட்டை ஏன் செஞ்சிருக்க கூடாது?
அந்த ஆராய்ச்சியால உருவாக்கப்பட்ட ஸ்பைடர் கடிச்சுதான் இங்க நம்ம பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனா மாறி இருக்கணும். இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், என்னடா நீ ஒரு கதை சொல்ற, அந்த ஸ்பைடர் எப்படி தேடி வந்து பீட்டர் பார்க்கர் கடிக்கும், சும்மா கதை விடாத அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவீங்க. ஏன்னா இங்க ஸ்பைடர்மேனுக்கு எந்த ஒரு ஆர்ஜினும் நமக்கு சொல்லப்படலங்க, எந்த ஒரு லேபையும் காட்டல, ஆஸ்பானும் கிடையாது. இங்க ஸ்பைடர்மேனுக்கான ஆர்ஜினே இல்லைங்க. அதாவது ஸ்பைடர்மேன் இப்படி உருவானா அப்படின்ற விஷயமே நிறைய மார்வல் ஃபேன்ஸுக்கு சொல்லவே இல்லை. அது ஒரு பிளாங்க் ஸ்பேஸா தான் இருக்கு. இதை ஏன் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, அந்த தியரி லீக் பண்ண அந்த ஆளுங்க கூட இங்க நம்ம ஹல்க்குக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் முன்கூடியே ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோ இதுபடி பார்த்தோம்னா அந்த சம்பந்தம் இந்த சம்பந்தமா தாங்க இருக்கணும். இதே மாதிரி சரியா ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் மூவி எடுத்து பாத்தீங்கன்னா, இங்க நம்ம பீட்டர் பார்க்கர் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும்போது நிறைய போட்டோஸ் அவருக்கு நேரம் இருந்திருக்கும். அதாவது நிறைய பெரிய பெரிய மேதாவிகளோட போட்டோஸ்லாம் அந்த இடத்துல இருந்திருக்கும். ரைட்டு ப்ரோ, பெரிய பெரிய மேதாவிகளோட போட்டோஸ் தானே இருக்கணும். எதுக்கு எங்க ஹல்க் ப்ரூஸ் பேனரோட போட்டோ வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ப்ரூஸ் பேனரே ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தாங்க. இது மூலமாவே ப்ரூஸ் பேனர் நமக்கு அந்த இடத்துல ஃபோர் ஷேடோவிங் பண்ணிருக்காங்க. ப்ரூஸ் பேனரை அந்த இடத்துல தெளிவா காட்டியிருக்காங்கன்னா, ஏன் இங்க நான் சொன்ன மாதிரியான ஆர்ஜின் ஸ்பைடர்மேனுக்கு கொடுக்கப்படாம இருக்கலாம். இப்ப நான் சொல்ற மாதிரி நம்ம ப்ரூஸ் பேனரே அந்த ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடரை உருவாக்கி இருந்தா, இங்க ஸ்பைடர்மேனை பத்தி நம்ம ப்ரூஸ் பேனருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு அதிமேதாவிகளும் ஒன்னா சேர்ந்து சயின்ஸ் யூஸ் பண்ணி கூட வில்லன்ஸை டிஃபீட் பண்ற மாதிரி காட்டலாங்க. அதே மாதிரி அவெஞ்சர்ஸ் மூவில நம்ம கேப்டன் அமெரிக்கா ப்ரூஸ் பேனர் பார்த்து ஸ்பைடர்மேன் சொல்லும்போது, என்னது ஸ்பைடர்மேனா அப்படின்ற மாதிரி இங்க நம்ம ப்ரூஸ் பேனர் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. ஹேண்ட் மேன் கேள்விப்பட்டிருக்கா, அது என்ன ஸ்பைடர்மேன் அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் அமெரிக்கா கிட்டவே இங்க நம்ம ப்ரூஸ் பேனர் கேட்டிருப்பாரு. இங்க நம்ம ப்ரூஸ் பேனர் ஷாக் ஆனதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒருவேளை நம்ம உருவாக்கின ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர்னாலதான் இங்க ஸ்பைடர்மேன் உருவாயிட்டானோ அப்படின்ற மாதிரி கூட நம்ம ப்ரூஸ் பேனர் ஷாக் ஆயிருக்கலாம். அது மட்டும் இல்லாம 2015ல வந்த அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் மூவில நம்ம ஹல்க் ஸ்பேஸ்ஷிப்ல ஏறி வேற கிரகத்துக்கு கிளம்பிருப்பாரு. இதுக்கப்புறம் 2016 சிவில் வார்ல தான் ஸ்பைடர்மேனை உள்ள எடுத்துட்டு வந்திருப்பாங்க. நம்ம டோனி ஸ்டார்க் ஸ்பைடர்மேன் கிட்ட உனக்கு எவ்வளவு நாள் பவர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ, இப்ப ரீசெண்டா 6 மாசமா தான் அப்படின்ற மாதிரி பீட்டர் பார்க்கரே தன்னோட வாயால சொல்லியிருப்பாரு. சரியா இன்ஃபினிட்டி வார்ல பார்த்தோம்னா நம்ம ப்ரூஸ் பேனர் வக்காண்டாலையும் பீட்டர் ஸ்பேஸ்லயும் இருந்திருப்பாரு. இந்த டைம்ல தான் ஸ்னாப் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம பீட்டர் பார்க்கர் ஒட்டுமொத்தமா டஸ்டா மாறி போயிருப்பாரு. இதுக்கப்புறம் டைரக்டா எண்ட் கேம்ல தான் ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. பட் டோனி ஸ்டார்க்ஸோட ஃபியூனரல்ல மட்டும் தான் நம்ம ஹல்கையும் டாம் ஹாலண்டையும் ஒரே ஃப்ரேம்ல பார்த்துட்டு இருந்திருப்போம். பட் அப்போ கூட அவனுக்கு ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பெருசா அந்த ஒரு கான்வர்சேஷன்லாம் இருந்திருக்காது. ஏன்னா மார்வல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன டாட்டை வச்சு கூட அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதையை உருவாக்கக்கூடிய ஆளு. இதை நம்ம ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் மூவிலே பார்த்திருப்போம். மிஸ்டரியோ அப்படின்ற ஒரு வில்லனை உள்ள இருக்கி அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்க மாதிரி நம்ம ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் மூவிலே பார்த்திருப்போம். இதெல்லாம் மார்வலுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. இது மூலமா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியை பார்க்குற நம்மளுக்கு ஸ்பைடர்மேனோட ஆரிஜின் சொல்றது மட்டும் இல்லாம ஸ்பைடர்மேனையும் ஹல்கையும் ஒன்னா கனெக்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்கு. அப்படி இந்த மாதிரி நடக்கலன்னு வைங்களேன், இங்க நம்ம ப்ரூஸ் பேனர் ஸ்பைடர்மேனுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டரா உள்ள இறங்கினா நம்ம ப்ரூஸ் பேனர் பீட்டர் பார்க்கருக்கு ஒரு ப்ரொஃபஸரா அந்த மூவில உள்ள வரலாம். ஏன்னா நோ வே ஹோம் மூவியோட எண்ட்ல நம்ம பீட்டர் ஒரு ஸ்மால் நியூயார்க் அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருப்பாரு. சரியா அந்த டைம்ல இங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஜிஇடி டெஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு டெஸ்ட்டுக்கு தான் இங்க பீட்டர் பார்க்கர் தன்னை தானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு. இது மூலமா ஸ்பைடர்மேன் ஒரு நியூ யூனிவர்சிட்டிக்கு போற மாதிரி இருக்கலாம். அந்த யூனிவர்சிட்டி தான் குவென் ஸ்டேசி, ஹாரி ஆஸ்பான் மாதிரியான கேரக்டர்ஸை உள்ள கொண்டு வரலாம். ப்ரோ அப்ப அதே யூனிவர்சிட்டியில மைல்ஸ் மொராலிஸையும் உள்ள கொண்டு வரலாமே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, மைல்ஸ் மொராலிஸை நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவில பாக்குறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. இதான் கெவின் ஃபெகே ரீசெண்டா கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அதாவது ஸ்பைடர்மேன் பியாண்ட் தி ஸ்பைடர்வர்ஸ் மூவி வர்ற வரைக்கும் மைல்ஸை கேட்டு இங்க பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சோனி கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்கானுங்களாம். எடுத்ததும் இந்த மூவில நம்ம ப்ரூஸ் பேனரை ஹியூமன் ஃபார்ம்ல தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹல்கா ப்ரூஸ் பேனர் மாறலாம். அப்படி மிஸ்டர் நெகட்டிவ் தான் 7 இருக்க நம்ம ப்ரூஸ் பேனரை சேவேஜ் ஹல்கா மாத்தி விடுவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்படி நடந்தாலும் பாக்குறதுக்கு நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா இப்படிதான் காமிக்லயுமே நடந்திருக்கும். இப்ப ரீசெண்டா மார்வல் ஸ்டுடியோஸ் 30 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு ஓல்டு ஏஷியன் ஆக்டர் தான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவிக்குள்ள ஒரு ஆக்டரா கொண்டு வர போறாங்களாம். ஏஷியன் ஆக்டர், அதுவும் வயசு 30ல இருந்து 50 வரைக்கும். அப்ப அது இந்த மாதிரி கண்டிப்பா நம்ம மிஸ்டர் நெகட்டிவ் தான். இந்த மூவில அப்படி மிஸ்டர் நெகட்டிவ் கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஃபீஸ்ட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை இங்க நம்ம மிஸ்டர் நெகட்டிவ் நடத்திட்டு இருந்திருக்கணும். ஆனா அது மட்டும் பண்ணாம அதுக்கு பின்னாடியே இல்லீகலான வேலைகளை பாக்குற ஒரு கேங்க தனக்கு பின்னாடி வச்சிருந்திருக்கணும். இது தெரிஞ்சு நம்ம ஸ்பைடர்மேனும் ப்ரூஸ் பேனரும் மிஸ்டர் நெகட்டிவா தடுக்க போகும்போது மிஸ்டர் நெகட்டிவ் தன்னோட சக்தியை பயன்படுத்தி ஹல்கை தொட்டு இருந்திருக்கணும். அதனாலதான் இங்க ஹல்க் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு எதிராகவே மாறி இருக்கணும். ஆக்சுவலா அந்த டைம் ஹல்க் பாக்குறதுக்கு யூசுவல் ஹல்க் மாதிரி இல்லாம கிரீன் ஹல்க்ல இருந்து பாக்குறதுக்கு கிரே ஹல்கா மாறி இருக்கணும். இந்த ஹல்க் நம்ம முன்ன பார்த்த கிரீன் ஹல்கை விட பயங்கர சேவேஜான அண்ட் ஸ்டேபிள் வெர்ஷன்ல இருக்க ஹல்க்குங்க. இந்த ஹல்கோட கண்ட்ரோல் ஃபுல்லா மார்டின் லீ, அதாவது மிஸ்டர் நெகட்டிவ் தான் இருந்திருக்கும். எப்படி மிஸ்டர் நெகட்டிவோட கண்ட்ரோலுக்கு நம்ம ஹல்க் வந்ததுக்கு அப்புறம் ஒன்னு ஸ்பைடர்மேனை போட்டு போலந்து கட்டி ஸ்பைடர்மேன் உயிருக்கே போராட நிலைமை வந்ததுக்கு அப்புறம் பனிசரோல வந்து ஸ்பைடர்மேனை காப்பாத்திருக்கணும். அதாவது அப்படியே எக்ஸாக்டா காமிக்ல நடந்த மாதிரி. அப்படி இல்லனா கிரே ஹல்கா நம்ம ஹல்க் மாறின உடனே இங்க நம்ம பனிசர் ஸ்பைடர்மேன் இவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஹல்கை எதிர்க்கிற மாதிரி நம்ம காட்டணும். ஆனா கண்டிப்பா ஒரு வெறித்தனமான ஹல்கை நம்ம இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ மூவில கண்டிப்பா பார்க்க தான் போறோம். இதே ஒரு வெறித்தனமான ஹல்கை அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்லயும் காட்டினா அது பாக்குறதுக்கு இன்னுமே செம்மையா இருக்கும். இதுல இருந்தே வேர்ல்டு வார் ஹல்க்கு கூட ஈஸியா கிக் ஆஃப் பண்ணலாங்க. மார்வல் நினைச்சா பண்ணலாம், ஆனா நினைக்க மாட்டானுங்க போல இருக்கே. ரைட்டு, இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சுற டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 1 தான்
தான் பார்த்திருப்போம். அந்த டைம்ல ஃபிஸ்கோட ஜெயில இருந்து நம்ம பனிஷர் தப்பிச்சு வெளில வந்திருப்பாரு. இந்த டைம்ல தான் இன்னர் டீமன்ஸ் அப்படின்றவனுங்க சிட்டிக்குள்ள பயங்கரமான இல்லீகலான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கானுங்க அப்படின்ற விஷயம் நம்ம பனிஷருக்கு தெரிஞ்சிருக்கணும். பனிஷரை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு யார் கிட்டவனா இருந்தாலும் அவனை போட்டு பனிஷர் பொழந்து கட்டிடுவான். இங்க இன்னர் டீமன்ஸ் அப்படின்ற நியூயார்க்கை சேர்ந்த கிரிமினல் அண்டர்வேர்ல்டோட பிரைவேட் ஆர்மி இவனுங்க இந்த மாதிரி ட்ரக் டிராபிகிங், இல்லீகல் கேம்பிளிங், ஹியூமன் டிராபிகிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கணும். இது எல்லாத்தையும் தெரிஞ்ச பனிஷர் உள்ள வந்து இந்த இன்னர் டீமன்ஸ் கேங்க போட்டு பொழந்து கட்டிருக்கணும். ஒரு இடத்துக்கு மேல இந்த இன்னர் டீமன்ஸ் அப்படின்ற கேங்க மார்ட்டின் லீ தான் நடத்திட்டு இருக்கான், மிஸ்டர் நெகட்டிவ் தான் நடத்திட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் இங்க நம்ம பனிஷருக்கு தெரிய வந்திருக்கணும். மார்ட்டின் லீ தான் மிஸ்டர் நெகட்டிவ் அப்படின்ற விஷயம் இங்க பனிஷருக்கு முதல்ல தெரிஞ்சு அதை ஸ்பைடர்மேன் கிட்ட சொல்ற மாதிரி தாங்க இருக்கணும். அதாவது நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி அவன் நல்லவன் கிடையாது, தன்னை இந்த மாதிரி நல்லவனா கட்டிக்கிற அந்த ஒரு மிஸ்டர் லீ அண்டர் கிரவுண்ட்ல நிறைய இல்லீகலான வேலைகளை பார்த்துட்டு இருக்கான். அவனோட கேங் தான் இந்த மாதிரி இன்னர் டீமன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்த இங்க நம்ம ஸ்பைடர்மேனுக்கு பனிஷர் தான் சொல்லி தெளிவா புரிய வைக்கணும். இந்த டைம்ல மார்ட்டின் லீ அதாவது மிஸ்டர் நெகட்டிவ் தான் நமக்கு வில்லன் அப்படின்றத இங்க நம்ம பனிஷரும் ஸ்பைடர்மேனும் புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ மூவில நம்ம ஃபிஸ்க்கு இது கூடவே மிஸ்டர் நெகட்டிவ் இவனுக்கு ரெண்டு பேரும் சிட்டியை தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்க நினைக்கணும். அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக இங்க நம்ம பனிஷரும் ஸ்பைடர்மேனும் ஒன்னா சேர்ந்து இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி அமைக்கப்படுற பட்சத்துல தான் கண்டிப்பா இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ மூவி ஒரு கிரவுண்டர் லெவல் மூவியா இருக்கும். கண்டிப்பா இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ மூவில ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறானுங்க. ஏன்னா இவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்குல்ல, கண்டிப்பா நான் சொன்ன மாதிரியான ஸ்டோரி ஒரு 100க்கு 50% இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ மூவில இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்க கேங்ல இருக்க மார்வல் ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் செல் பண்ணுங்க. வட்டமாமே.